ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் வாதைகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமான இரமக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசையும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்கின கத்தெடுத்திலிருந்து எனக்கு தாட்சி வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதை சிறவிலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நேராயிருக்கிறார். பகலை வெள்ளையாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கு காப்பார் என்ற வாக்கின்படியே நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வழி நெல்லு தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோக்கம் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வார். ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நல்ல சுகத்துக்காக நன்றி, ஜீவனுக்காக நன்றி, நாசியின் சுவாசத்துக்காக நன்றி, இருதய துடிப்புக்காக ஸ்தோத்திரம், ஜீரண உறுப்புகள் நன்றாக இயங்குவதற்காக ஸ்தோத்திரம், சிறுநீரகம் நன்றாக இயங்குவதற்காக ஸ்தோத்திரம், கணையம் நன்றாக இயங்குவதற்காக ஸ்தோத்திரம், எல்லா நாடி நரம்புகள் எலும்புகள் வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவருடைய ஜீவனையும் பாதுகாத்திருக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தீபம் அறியாதபடிக்கு தினந்தோறும் ஆவினாலும் வார்த்தையினாலும் எண்ணெயை ஊற்றி எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறீரே, எரிய வைக்கிறீர, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உயிரோடு உமக்கு சாட்சியாக நிற்க எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலின் சில வரிகளை, சில கவிகளை நாம் பாடும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உன் உள்ளங்கையில் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டவுமாயிரும். ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படாது இருக்க உதவி செய்யும், நாங்கள் சோர்ந்து போகாது இருக்க உதவி செய்யும், நாங்கள் பலவீனப்படாது இருக்க உதவி செய்யும், நோய்வாய்ப்படாது இருக்க உதவி செய்யும், நாங்கள் வெட்கப்படாது இருக்க உதவி செய்யும், நாங்கள் வறுமையை போகாதபடிக்கு உதவி செய்யும், இந்த சரும வியாதிகளை நீக்கி போடும். ஆண்டவரே குழந்தையின்மையிலிருந்து எங்களுக்கு குழந்தை பேற்றை கொடுத்து ஆசீர்வதியும். திருமணம் ஆகலை என்று சொல்லுகிற வார்த்தையை நீக்கி தம்பதியர்கள், கணவன் மனைவி, தகப்பன் தாய் என்று சொல்லுகிற வார்த்தையை தாரும். பெற்றோர்களை பாதுகாத்து கொள்ளும். கணவன் மனைவி ஆசீர்வதியும். சமாதானத்துக்குள் பிரவேசிக்க உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலையும் நல்ல வாழ்க்கையும் தாரும். ஜெயத்தை கட்டளையிடும். வீசா கூடும். சண்டைகள் சச்சரவுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 121 சங்கீதம் நேற்று நாம அதை குறித்து பார்த்தோம். நிறைய பேர் நீங்க தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நீங்க மனப்பாடமா சொல்ல போறீங்க என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஜெபத்துல ஒரு முறை சொல்லிட்டோம், முடிந்தா இன்னொரு முறையும் நம்ம சொல்லுவோம். அதே போல இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற சங்கீதத்தையும் மறவாமல் நீங்க சொல்ல பழகி கொள்ளுங்கள். நேற்று 120 நாம 120 சங்கீதத்தை துவங்கினோம். அதை நான் வாசித்து தொடர்ந்து நான் அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற நாள் இது. அடுத்த வசனம், கர்த்தாவை பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். நெருக்கத்திலிருந்து தப்புவியும். உங்க ஜெபத்தை கேளும், கேட்டீர் உமக்கு நன்றி. அடுத்து சொல்றாரு, என்னை தப்புவியும் என்றார். எதை தப்புவியும்னா ஆத்துமாவை தப்புவியும் என்றார். சில நமக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள், குற்றச்சாட்டுகள், பொய்யான காரியங்கள், பொய்யான தகவுகள், பொய்யான வார்த்தைகள், இவையெல்லாம் நம்ம ஆத்துமத்தை தான் பாதிக்கும், மனதை பாதிக்கும், மனதை பாதிக்கும். அவ்வளவுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க வாயினாலே கூட நாவினாலே கூட கபடாய் பேசாமல் இருங்க. இது எல்லாருக்குமா சொல்லப்படுகிற காரியங்கள். அவன் பாதிக்கப்பட்டதுனால அவன் அதை சொல்லுகிறான். நானும் இந்த ஊழிய காலத்துல, ஊழிய பாதையில அநேக பொய் பிரச்சாரங்கள், என்னை மீது தவறான பொய் பிரச்சாரங்களை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதே போல கபடு நாவை நடிப்பாங்க, பக்கத்திலே இருப்பாங்க, ஆனா நமக்கு விரோதமாய் எழும்புவாங்க, குதிக்காலை தூக்குவாங்க. நமக்கு விரோதமாய் எழும்பி நாம காரியங்களை எல்லாம் வெளியரங்கமா மற்றவர்களுக்கு போய் பொய்யாய் சொல்லுவார்கள். அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். ஏன் இந்த பொழப்பு? அதான் அடுத்த விஷயம், உனக்கு என்னையா கிடைக்கும்? அவன் கொடுக்கிற 5-10 அல்லது அவன் கொடுக்கிற சௌகரியங்கள், அல்லது அவன் கொடுக்கிற ப்ரமோஷன், இல்லை அவன் கொடுக்கிற சில பணங்கள், அவையினாலே உனக்கு என்ன வரும் என்று கேட்க தோண்டும். அப்படிதான் இங்க சங்கீதக்காரனும் கேட்கிறான். நேத்து நான் இங்கதான் நிறுத்தினேன். என்ன நிறுத்தினேன்னா, என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும், இந்த கேள்வி.
இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய நம்முடைய தியானத்துக்கு டைட்டில் என்னன்னா, ஓ கபடனாவே, பொய் உதடு உள்ளவர்களே, என்னை நெருக்கத்தில் தள்ளுகிறவர்களே, என்னை விசாரத்தில் வைக்கிறவர்களே, என்னை வேதனைப்படுத்துகிறவர்களே, என்னை துன்பப்படுத்துகிறவர்களே, எனக்கு எனக்கு சோகத்தையும் துன்பத்தையும் உருவாக்க காரணமாய் இருக்கிறவர்களே, இதை தெரிஞ்சும் செய்கிறவர்களே. ஒரு அரசியல்வாதி பேசுற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. பாதிக்கப்பட்ட நமக்கு தான் இன்றைக்கு. அதே போல மற்றவர்கள் நம்ம பாதிப்புக்குள்ளாக்க கூடாது என்பதற்கும் இந்த செய்தி நமக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா? என்ன கிடைக்கும்? நேத்து தியானம் பண்ணீங்களா? என்ன கிடைக்கும் தியானம் பண்ணீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. என்ன கிடைக்கும்னு சங்கீதக்காரனே சொல்றான் பாருங்க. பலவானுடைய கூர்மையான அம்புகளும். ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? உனக்கு நேரா கடவுள், சர்வ வல்லவர், பலவானை போல் இருக்கிறவர், பலவான் கைகளில் இருக்கிற அம்பு போல ஷார்ப்பா உன் மார்புக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துடாத. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நீங்க பேசிட்டு போயிடலாம், நீங்க பேசிட்டு சந்தோஷப்படலாம், நீங்க பேசிட்டு அனுபவிக்கலாம், அவங்க கொடுத்ததை வைத்து வாழலாம். ஆனா என்ன கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு நேரா ஷார்ப்பான அம்பு, அதுவும் பலவான் கையில் இருக்கிற அம்பு நீட்டப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அது என்னைக்கு வேணாலும் பாயும். கர்த்தர் ஒரு கட்டளை கொடுப்பாருன்னா அடுத்த நொடியே உங்க மார்பில வந்து அடிக்கும், உங்க இருதயத்தை பிளக்கும், உங்க ஆத்துமாவில ஊடுரும். எங்களுக்கு நமக்கு நேர்ந்த அதே கதி உங்களுக்கும் நேரிடும். அதனால வார்த்தை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா மற்றவர்களை பற்றி பேசும் பொழுதும், மற்றவர்களை தரைக்குறைவாய் நடத்தும் பொழுதும், பொய்யா பேசும் பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா நம்ம எச்சரிக்கிறார். நம்ம ஜெபிக்கிறவங்க, காலையில கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, நம்ம வாயிலிருந்து பொய் உதடுகள் வரக்கூடாது, கபட நாவுகள் வரக்கூடாது. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கர்த்தாவே இதை நாங்கள் செய்ய போகிறோம், கர்த்தாவே இதை நாங்கள் பேச போகிறோம், சரிதானா என்று நாங்கள் கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, சூறை செடி எரிக்கும் தழல், அனல், அந்த அந்த எரிக்கிற அந்த ஜுவாலை, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா, நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, நீ வயிறு எரியிற மாதிரி நீ எரிந்து சாம்பலா போவ. இதுதான் எழுதுறாரு. இவர் ரொம்ப ஆவியானவர் எப்போதும் யதார்த்தமானவர். அதுவும் இந்த பைபிள்ல பவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருவிவிலியத்தை காட்டிலும் பிடிக்கும். அது நான் சொல்வதில் வெட்கப்படுவதில்லை. காரணம், இதுல என்னன்னா ரொம்ப யதார்த்தமான மொழிநடை, ரொம்ப இயல்பான மொழிநடை பார்க்கலாம். வயிறு எரிது போல நீ எரிஞ்சு சாம்பலா போ. நம்ம எத்தனை தடவை சாப்பிடுறோம்? அதே மாதிரிதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குமா? சூறை செடி. சூறை செடின்னா உங்களுக்கு தெரியும், எரியா படுத்திருந்த சூறை செடி இல்ல? அந்த மாதிரி அந்த சூறை செடி எரிக்கும் தழலுமே கிடைக்கும். வாழ்க்கை முழுவதும் எரிகலமா, வாழ்க்கை முழுவதும் நெருப்பா, வாழ்க்கை முழுவதும் நீ அழிந்து போகிறவனமா கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த பதில சொல்றார். முதல்ல கேள்வி என்ன? கபடனாவே,
உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா அது சொல்றாரு, உனக்கு ஷார்ப் எட்ஜ்டு அம்பு வரும், ஜாக்கிரதையாரு, உன் வாழ்க்கை எரிந்து சாம்பலா போகும், ஜாக்கிரதையாயிரு. அதனால அன்பு தகப்பனே, தாயே, அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர் கூடி எழும்பி நின்றாலும் கலங்காதீங்க. கர்த்தர் நியாயம் செய்கிறவர். அவர் எல்லா நாளிலும் அமைதியாய், அன்பாய், பொறுமையாய், மன்னிக்கிறவராய் இருப்பார் என்று மட்டும் அவங்க நினைச்சிட வேண்டாம். அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் நினைக்க வேண்டாம். ஒரு நாளிலே அன்பு வந்து எய்யப்படும். அன்பு புறப்பட்டு வரும், அம்பு புறப்பட்டு வரும். அதே போல உங்கள் நெருப்பு, தடல், அதுதான் உங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த 5வது வசனம். ஐயோ, சங்கீதக்காரன் சொல்றான், அவனுடைய வருத்தம் பாருங்க. நெருக்கம், பொய் உதடு, கபடனாவு. இப்ப 5வது வசனத்தை திரும்ப வேற விஷயத்த சொல்ல வர்றான். என்ன விஷயம் சொல்ல வர்றான்? ஐயோ. சில நேரங்கள் நம்ம தலையில அச்சுப்போம். நீங்க பார்த்துருப்பீங்களா தெரியுமா? தலையில அச்சுக்கும், அழுவோம். நம்ம விட்டு யாராவது கடந்து போயிட்டா நம்ம தலையில அடிச்சுக்கும். நமக்கு ஏதாவது தவறு நேரண்டா தலையில அடிச்சு, ஐயோ, ஏன் இந்த தொந்தரவு, ஏன் இந்த மன சஞ்சலம்? அதே மாதிரிதான் இங்க சொல்றான், ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். அடுத்து கேதாரின் கூடாரங்களில் அண்டையிலே குடியிருந்தது போதும். இங்க தாவீது, ஒருவேளை தாவீது எழுதியிருந்தா இது ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, சவுலால, தாவீதின் பிள்ளைகளால, சவுலின் பிள்ளைகளால, இவன் தாவீதின் பிள்ளைகளால இவன் நாடு நாடா, ஊரு ஊரா, தெரு தெருவா அலை விடப்பட்டான். இல்ல, உன்னை தொடுத்துறாங்க, எங்கெல்லாம் தொடுத்துறாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊருகளும் போய் நிற்கிறான். அங்கிருந்து அவனை தொடுத்துவாங்க. இன்னொரு ஊருக்கு போவான், அங்க கொஞ்சம் பேர் அவனை சேர்த்துக் கொள்வாங்க. நிறைய நேரம் தாவீதா இருந்திருந்தா தண்ணி தாகம், தான் பிள்ளைகளிடத்தை, தன்னுடைய சேவையிடத்தை சொல்றான், கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. அவங்க இனிமையுடைய பாளையத்துக்குள்ள போய், பகைவன் பாளையத்துல போய் தைரியமா அந்த தண்ணி கொண்டாந்துருவாங்க. கொண்டாந்த பொழுது அந்த தண்ணியை குடிக்கலாம் நினைக்கும் பொழுது, அவன் உயிரை பணைய வச்சு இதை கொண்டாந்தானே, இதுக்கு நம்ம குடிக்கணுமா? அப்படி குடிச்சுதான் உயிரோடு வாழணுமான்னு கீழே ஊத்தி விடுவோம். தாவீது கஷ்டப்பட்டான் பாருங்க. மேஷேக்கு அப்படின்னா பாருங்க எங்க இருக்குன்னா பைபிள்ல இருக்கு. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முதல்ல உன்னத பாட்டு இல்ல, 1 Chronicle chapter 1 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. சரியா எழுதியிருந்தா பரவாயில்ல, பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்க்கலாம், கவனிக்கலாம். மேசேக்கு யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேஷேக்கு, துராஸ் என்பவர்கள் அப்படின்னு வரும் நாள் குறிப்பு, அதாவது நாளாகமத்துல. அது கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. உன்னத பாட்டு 1:5, ஏன்னா ரெண்டுமே ரெஃபரன்ஸ் 1:5 போட்டிருக்கேன், அதுலதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். உன்னத பாட்டு 1:5 எருசலேம் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் துறைகளைப் போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வரும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இந்த 2 இடம், மேசேக்கு தங்கினா, அங்கேயும் அவனுக்கு சமாதானம் இல்லை. அடுத்து கேதாறு கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்தா, அங்கேயும் சமாதானம் இல்லை. இதை எதை குறிக்கிறதுன்னா, நான் வசனங்களை சொல்லிட்டேன், நீங்களும் கண்டுபிடிங்க. எதை குறிக்கிறதுனா, வீட்டை மாத்தி மாத்தி பார்க்கிறான்.
நாட்டை மாத்தி மாத்தி பார்க்கிறான். சமாதானம் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். சமாதானத்தை பகைக்கிறவனிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். இப்ப ரிலேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஊர்ல உங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்த போதும் சமாதானம் இல்லை. ஊரை விட்டு கணவனோடு கூட வந்து வாழ்ந்த போதும் மனைவியோடு கூட வாழ்ந்த போதும் உங்களுக்கு சமாதானம் இல்லை. இப்போ பிள்ளைகளிடத்துல போனாலும் அந்த மருமகள் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் இல்லை. வேலைக்கு போனாலும் அங்க வேலை தளத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லை. எத்தனை வீடுகள் மாறினாலும் உங்களுக்கு சமாதானம் இல்லை. கேதாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த கேதாரு வீடு அவ்வளோ 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 ஸ்மெல்லியா, அவ்வளோ ஸ்பிளண்டரா, அவ்வளோ அழகா. இத ஒரு தடவை தாவீது தான் சொல்வான்னு நினைக்கிறேன். நான் கேதாரு வீடுகளிலே வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா என்னுடைய 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 கடவுளின், என்னுடைய சர்வ வல்லவரின் ஆண்டவரின் கர்த்தரின் வீடு, கர்த்தருக்கே வீடு இல்லாம இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அதற்கான பிரயாசங்களையும் படுவார். சோ அங்க சொல்றாரு அவரு, நான் எங்க வாழ்ந்தாலும் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் ஐயா. ஐயோ போதும் சுவாமி, போதும் சுவாமி. இந்த காலகட்டத்தில நான் அனுபவிக்கிற பாடுகளை இங்க அப்படி எழுதுறேன். நான் சொன்னல, நான் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையோடு கூட சில காரியங்களை ஒப்பிட்டு பேச போகிறேன். இந்த வருஷம்தான் வாழ்க்கையில இந்த ஊழியத்தின் பாதையில அநேக இடங்களிலே நான் தங்கியிருந்திருக்கிறேன். அநேக ஸ்டேட்ல தங்கியிருந்திருக்கிறேன். குறிப்பா உங்களுக்கு சொல்லணும்னா 1997ஆம் ஆண்டு என்னுடைய இறையியல் கல்லூரியை நான் முடித்தேன். அதன் பிறகு ஊழியத்திற்காக அலைந்து திரிந்து அழுது, என் குடும்பமே அழுது, பாதிக்கப்பட்ட நபர்களில் நானும் ஒருவன். எனக்கு தேடியும் கிடைக்கல, எனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை, கொடுக்கிறவர்கள் யாருமே இல்லை. அதனால என்ன செய்யணும், எனக்கு கிடைக்கிற இடத்துல போய் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு சூழல். நான் போத ஹைதராபாத்துக்கு சென்றேன். செகந்திராபாத்ல ஒரு ஆலயத்தில் ஆயனாக நான் பணியமர்த்தப்பட்டேன். அங்கதான் எங்களுக்கு திருமணமானது, குழந்தை நின்றது. அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, அதாவது அந்த ஃபைப்ராய்டு இருக்கிறது என்று சொன்ன உடனே அங்கிருந்து நாங்கள் அந்த அந்த இதுக்காக ட்ரீட்மெண்ட்காக அங்கிருந்து நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு வேறொரு இடத்துக்கு ரொம்ப அருகிலே போகலாம் அப்படின்னு யோசித்தா எங்களுக்கு பெங்களூரு தான் அருகிலே கிடைத்தது. பெங்களூர் பட்டணத்துக்கு கர்த்தர் எங்களை அழைத்து சென்றார். அங்கே கண்டோன்மெண்ட் பகுதியில் ஒரு ஆலயத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். அங்கே இருக்கும்போது தான் என்னுடைய முதல் மகனை நான் பறிகொடுத்தேன். அதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. சமாதானமே இல்லை. ஹைதராபாத்தில் இருக்கும் பொழுதும் நல்ல இடம், ரொம்ப பாஷ், பயங்கரமான பணக்காரர்கள் மத்தியில நல்ல வீடு, தங்குறதுக்கான ஒன்றும் பெரிய குறைவில்லை. வாடகையில் இருக்கும் பொழுதும் நல்ல வசதி தான். அதே போல சர்ச் கேம்பஸ்லேயும் ஒரு பெரிய இல்லம், 3 பெட்ரூம் பெரிய இல்லம் இருந்தது. வாகனம் இருந்தது, பைக் இருந்தது, கார் இருந்தது. அங்க சர்ச்சில் பெங்களூர்லேயும் கூட ஒரு ஓடு வீடு, அந்த வீட்டில் தான் எங்களுக்கு இவையெல்லாம் நிகழ்ந்தது. பெங்களூர்ல ஓடு வீடு என்பது சாதாரணமாக அல்ல, அந்த குளிருக்கு ரொம்ப இதமாகவே இருக்கும். அது மாத்திரமல்ல, அங்கிருந்து தான் கர்த்தர் எங்களை பெயர்த்து எடுத்து என்ன செய்தார், இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போனார். இங்கிலாந்து தேசத்துல கிட்டத்தட்ட 1 வருடம் அங்க கொண்டு போனதின் நோக்கமே என்னன்னா, அங்க எங்க பிள்ளை உருவாகணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். முதல் மகன் அங்குதான் உருவானான். உருவான பிறகு அவனுக்கு 7 மாதம் இருக்கும் பொழுது நாங்கள் என்னுடைய தங்கையின் திருமணத்திற்காக நான் இந்திய தேசத்துக்கு வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். வந்த பொழுது திரும்பி போகும் பொழுதுதான்
அங்கு ஏற்பட்ட குழப்பமோ அல்லது ஆண்டவருடைய சித்தமோ ஆண்டவருடைய தீர்மானமோ எனக்கு தெரியாது. திரும்பி போக எங்களுக்கு வகை இல்லாமல் போயிற்று. ஒருவேளை போயிருந்தா நிலைமையே வேறுதான், என்னுடைய வாழ்க்கையே வேறு, என் பிள்ளைகளின் வாழ்க்கையும் வேறுதான். உயர்ந்த உயர்ந்த இடங்களில நாங்கள் வாழ்ந்திருப்போம். உன்னதமான இடங்களில கர்த்தர் எங்களை குடியிருக்க பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு பெரிய வாய்ப்பு ஆக அமைந்தது. அங்கேயாவது சமாதானமா இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் சமாதானம் இல்லை. அதன் பிறகு ஒரு பெரிய கேப், பெரிய லாங் கேப் என்று சொன்னார். அது மிகையாகாது, ரொம்ப பெரிய கேப் அது. இந்த கேப்ல எனக்குன்னு ஒரு தனியா இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற அளவுக்கு அப்பொழுதுதான் ஆவிக்குள்ளாக, வேதத்திற்குள்ளாக, உபவாசத்திற்குள்ளாக, ஜெபத்திற்குள்ளாக, ஏனென்றால் அவ்வளவு பெரிய கேப். வறுமை, வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், என்னை பற்றி தவறான புரிதல், ஏன் என் குடும்பமே என்னை பற்றி தவறாய் பேசினது. இவன் ஏதோ தவறு செய்திருப்பான், இவன் ஏதோ தவறு இழைத்திருப்பான், அதனாலதான் இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நிறைய பேசினாங்க. அதன் பிறகுதான் கர்த்தரனை கொண்டு வந்து நம்முடைய பேராயத்துல அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் அவர் சேர்த்தார். அது ஒரு நாளில் உங்களுக்கு அதை நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில அத்தனை படிகளையும் தாண்டி, அதே போல இந்த இங்க சென்னை பேராயத்திலும் கூட குறுகிய காலத்துல கர்த்தர் அநேக இடங்களில என்னை கொண்டு போனார். கொண்டு போன இடங்களிலெல்லாம் நிறைய ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆனால் கூடவே இந்த காரியங்களும் எனக்கு நேரிட்டது. என்ன நேரிட்டது? சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இடத்திலே என் ஆத்துமா குடியிருந்தது. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். இதுதான் நடந்தது. சாட்டர்டே இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது 101 தான், 121 தான் நம்முடைய தெளிந்த திருச்சபையில கொடுக்கப்பட்ட சங்கீதம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா சபைகளிலும் தெளிந்த திருச்சபையில் எல்லாம் வாசித்திருப்பீங்க. தலைப்பு ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தல் என்று சொல்லி மல்கியா 4ஆம் அதிகாரம் நம்ம யோவானை படித்து வருகிறோம். எவ்வளவு அழகா ஆண்டவர் கோஇன்சிடென்ஸ் நடக்குது பாருங்களேன். ஸோ ஆண்டவரிடத்துல விசாரித்தேன், ஆண்டவரை நான் என்ன பேசட்டும், எனக்கு இதை விளக்கி கொள்ள உதவி செய்யுங்க. ஏன்னா இந்த 121 சங்கீதத்தை நான் அநேக முறை பேசியிருக்கிறேன். இன்னும் கூட நாளைக்கு உங்களுக்காக நான் இதை பேச விரும்புகிறேன். நாளைக்கு ஒரு சின்ன சின்ன தகவல்களை இதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்னத்தை பேசுகிறது என்று ஆண்டவர் பாதத்துல காத்திருந்த பொழுதுதான், ஆண்டவர் இதை பார்க்காத தம்பி, இந்த ஜெபத்துக்கு முன்பாக இருந்த சிச்சுவேஷனை கவனி, இந்த ஜெபத்துக்கு முன்பாக இருந்த அவனுடைய மனநிலையை பாரு, அந்த சங்கீதக்காரன் ஏன் அந்த ஜெபத்தை எடுத்தான் என்பதை குறித்து சிந்தித்து அதை பேசும் மகனே என்று சொன்னார். அதை எடுத்த போதுதான் ஐயோ என்னையே நான் பார்க்கிற மாதிரி இருந்தது. அந்த சங்கீதக்காரனோடு கூட என்னையே நான் பார்க்கிற மாதிரி இருந்தது. அதுலப்போ அதை நான் தியானிக்கும் பொழுதுதான், இந்த சங்கீதக்காரன் இவை எல்லாவற்றிலிருந்து வெளியே வந்துதான் இதை எழுதியிருப்பான். இப்பொழுதும் கூட எனக்கும் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும் பொழுது இவற்றெல்லாவற்றிலிருந்து வெளியே வந்து ஒரு பயங்கரமான பாடல்கள் எழுதும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அது உங்களுக்கும் நடக்கும். எத்தனை பேர் இந்த சங்கீதத்தோடு உங்களை தொடர்பு படுத்தி பார்ப்பீங்க, தொடர்பு படுத்தி கொள்வீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஆண்டவரே எனக்கும் கூட சமாதானம் இல்லை, நான் மேசேக்கல, நான் வாழ்ந்தது போதும், ஐயோ என் வாழ்க்கை போதும், எலியா போல ஐயா என் வாழ்க்கை போதும் ஐயா, எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, இனிமேல் எனக்கு வாழ பிடிக்கல. சாம்சன்லாம் சொன்னான், போதும், அவன் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாலே போதும். எனக்கு சாம்சன் ஸ்டோரி ஒரு நாள் இன்னொரு தடவை பேசணும் ஆசையா இருக்கு. அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா கர்த்தர் மன்னிச்சிருப்பார். அவன் கடைசி நேரத்துல சொன்னான், முடியெல்லாம் மறைக்கும் பொழுது என் ஜீவன், அவன் கசப்பாயிட்டு, அவன் வாழ்க்கையை கசப்பாயிட்டு, அவனுடைய மனைவி, அவனுடைய காதலி
அவளை துன்புறுத்துகிறாள். உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. மனசு கசப்பாய் சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். போதும் இந்த வாழ்க்கை, அதனால உண்மையை சொல்லிட்டான். இந்த கடைசி நிகழ்ச்சியில கூட அவன் அந்த சங்கிலிகளை இழுக்கும் பொழுது அது விசுவலைஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் ஜீவன் மடியாம எல்லா ஜீவனும் மடியும்னா ஆண்டவர் நிச்சயம் கேட்டிருப்பார். அவனுக்கு எதிராக ஒரு பெரிய ஓப்பனிங் பண்ணி, ஏன்னா அவன் பலசாலி இல்ல, அவன் மேல என்னதான் பெரிய பெரிய பாறாங்கல் விழுந்திருந்தாலும் பெரிய பெரிய கல் விழுந்திருந்தாலும் அதை உதிரி போட்டுட்டு அவனை உயிரோடு வைத்திருப்பார். ஆனா அவன் ஜெபிப்பதில் தவறு செய்து விட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் 120ஆம் சங்கீதத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிறீங்க? நாம செய்ய வேண்டியது ஒண்ணே தான். கவலையப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? திரும்பவும் நேற்று சொன்னது தான் அதே மாதிரி ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒத்தாசி வரும். சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசி வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெடுத்து ஒத்தாசி வரும். ஏனென்றால் எனக்கு நெருக்கம், ஏனென்றால் எனக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறவர்கள், ஏனென்றால் எனக்கு விரோதமாய் கபடு நாடகம், நல்லா சிரிச்சுட்டே நமக்கு பின்னாடி குடி வெட்டவங்க, நான் உனக்கு செய்யறேன் என்று சொல்லி செய்யாமல் போனவங்க, நம்ம அழிக்கவே முற்பட்டவங்க, ரைட்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆத்துமாவே கலங்குகிற வேலை, கலங்குகிற சூழல், கலங்குகிற மாதிரி, அந்த மாதிரியான சூழலை நீங்க இருப்பீங்கன்னா அவரை நோக்கி பார்க்கலாம். போதும் ஆண்டவரே, ஐயோ போதும், சமாதானத்தை தேடுறேன். அவங்களோ சண்டைக்கு வராங்க, என்னை அடிக்க வராங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, எங்களோட கூட சண்டையிடுறாங்க, போர் செய்யறாங்க. இப்ப திரும்பி சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தெடுத்து ஒத்தாசி வரும். சொல்லுங்க, உன் காலை, உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உன் கணவனை பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தினர் பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதை சிறுவரை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே சூரியனாகிலும் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பரமண்டல ஜெபத்தில் அந்த தீங்கு என்ற வார்த்தை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். என் ஆத்துமாவை காப்பார். ஜீவன் போகாது. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஜீவன் போகாது. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளிலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.